வணக்கம் மக்களே. 2026க்கான அரசியல் களமானது மிகவும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. அனைத்து கட்சியினரும் தொடர்ந்து போட்டி போட்டு அவர்களுடைய கட்சி வேலைப்பாடுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த வகையில ஆளுகின்ற கட்சி திமுக, நாங்க தான் 2வது முறையா ஆட்சி கட்டல அமரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் அதிமுக, எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக 2026ல நாங்க தான் வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களால கூட்டணியே அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய அரசானது தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு இருந்தது. அதையும் மீறி மிக பிரம்மாண்டமான கூட்டணியை நாங்க அமைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் தொடர்ந்து சொல்றாங்க. இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் நாங்க தனித்துதான் போட்டியிடுவோம், என்னுடைய கொள்கையை ஏற்று வருபவர்களுக்கு என்னோட பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் சொல்லிட்டாங்க. இன்னொரு புறம் புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் நாங்க கண்டிப்பா 2026ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவோம் சொல்லிட்டு அவர்களும் சொல்றாங்க. அப்போ அவர்களும் தனித்துதான் போட்டியிட போறாங்க அப்படின்றத அவர்களும் சொல்லிட்டாங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை ஏற்று வருபவர்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ கள சூழலானது 4 முனை போட்டி அப்படின்றது இப்ப வரைக்குமே உறுதியாயிருக்கு. 4 முனை போட்டியில யாரு வெற்றி பெறுவா அப்படின்றது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்புதான் நமக்கு தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.